என்ன ஒரு பயங்கரமான ஒரு வல்லமை இந்த வார்த்தைக்கு இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா தேவனாய் இருப்பதனால அந்த வார்த்தை பாருங்க. முதல்ல சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த வார்த்தை நம்மை வழிநடத்தும். பைபிள் நம்ம கையில் இருந்ததுன்னா, வேத புத்தகத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம்னா, நாம் நடக்க வேண்டிய வழிகளை அது நமக்கு சரியா போதிக்கும். தவறான முடிவுகளை எடுத்துவிட்டு தவறான காரியங்களை செய்துவிட்டு வாழ்க்கையிலே நாம முட்டாள்தனமாக கவதிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி வாழணும், எதை அவாய்ட் பண்ணணும், எதை நாம் தொடக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதை நாம் விசுவாசத்தோடு படிக்க ஆரம்பித்தால் ஆண்டவர் நமக்கு போதிப்பார். அப்போ போதிக்கும் பொழுது அந்த மனுஷன் பாருங்க, இந்த உலகத்தில் ஞானி படித்து சம்பாதித்து எல்லாம் செய்யலாம். ஆகாரத்தை நம்ம சம்பாதிக்கலாம், சொத்துக்களை வீடுகளை சம்பாதிக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்கு சரியான வழிகளை காட்டும். நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கலாம் மனுஷன், அவன் வெற்றியான ஒரு உன்னத ஸ்தானத்தில் இருக்கலாம். உலக பிரகாரமான காரியங்கள் அவைகள். ஆனால் கர்த்தருக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவனை கர்த்தருடைய வார்த்தையானவர் நம்மை நடத்துவார். அவன் வெற்றியுள்ளவனாய் இருப்பான். சோதனைகள் வரும்பொழுது அவன் கம்பீரமாய் விழுந்து போகாமல் இருப்பான், சோர்ந்து போக மாட்டான். அது மத்தேயுல 7:24 ஒரு உவமையாக ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். நான் சொல்லிய அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். என் வார்த்தையை கேட்கிறவன் அதன்படி செய்கிறவன் அவன் வீடு எங்க கட்டுறான் தெரியுமா? நம்ம பில்டிங் இல்லை, 4 ஸ்டோர் பில்டிங் இல்லை, பங்களா இல்லை. நம்ம வாழ்க்கை, நம்ம ஆத்துமா, இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை. நித்திய ஜீவனுக்காக நம்ம காத்திருக்கிறோம். அவன் அழிந்து போவதில்லை. அப்போ என்னுடைய வார்த்தைகளை கேட்கிறவன் அவன் எப்படி அவனுடைய வாழ்க்கையை கட்டுகிறான் என்றால், கன்மலையின் மேல், கன்மலையாக கிறிஸ்துவின் மேல், என் மேல் அவன் கட்டுகிறான். ஏனென்றால் வார்த்தை நம்பி கட்டுகிறதுனாலே, என்னை நம்பி கட்டுகிறதுனாலே கன்மலையின் மேல் கட்டுகிறான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆக ஆண்டவராக இயேசு கிட்ட வந்துட்டோம்னா, ஆண்டவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, வேதத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, ஆண்டவரே வேதம் காதா, வேதம் இல்லையா, தேவனே வேதம், வார்த்தையில் கஷ்டம் வராது, துன்பம் வராது, சூறாவளி வராதெல்லாம் இல்லை. ஆண்டவர் சொல்றதை நல்லா கவனிங்க. தவறான போதகத்தை ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பெருமழை சொரியும், வெள்ளம் வரும், காற்று அடிக்கும். அதாவது கன்மலையின் மேலே கட்டினாலும், வார்த்தையின்படி செய்கிறவன் கன்மலையின் மேலே கட்டுகிறான். அப்படி கட்டினாலும் மழை வரும். வார்த்தையை கேட்காமல் கட்டுகிறவன் எது மேலே கட்டுகிறான்? அவன் மணலின் மேல் கட்டுகிறான். வார்த்தையை கேட்காதவன் மத்தேயு 7:26 சொல்லுகிறது, நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவன்படி செய்யாதிருக்கிறவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டியில புத்தி இல்லாத மனுஷன். அப்போ பெருமறை சொழிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து மோதின போது அது விழுந்தது, முழுவதும் அழிந்தது. அப்போ 2 பேருக்கும் சோதனைகள் வரும். ஆண்டவராக இயேசுவினுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள், அதன்படி வாழ்கிறவர்கள், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறவர்கள், ஆண்டவரை நம்பி நடத்துகிறவர்கள் வாழ்க்கையை, அவங்களுக்கும் அதே சேம் ப்ராப்ளம் வரும். அவரை நம்பாதவர்களுக்கும் அதே ப்ராப்ளம் வரும். வேதம் சொல்லுகிறது, இது முழுவதும் அழிந்து போகும். ஏனால் அவன் என் மேல் கட்டாததுனாலே, கண்மலையாக என் மேல் கட்டாததுனாலே அவனுடைய வாழ்க்கையை, அதே காற்று அதே மழை வரும்பொழுது அவன் அழிந்து போவான். அவனுக்கு நம்பிக்கை இருக்காது, அவனுக்கு விசுவாசம் இருக்காது, அவனுக்கு ஒரு ஒரு எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இருக்காது. பயங்கரமான கஷ்டங்கள் வரும் பொழுது அவன் என்ன செய்வதென்று தெரியாது. அல்லேலூயா, ஆமென். பெரிய வியாதிகள் வரும்போது பெரிய டாக்டர்களை தேடி ஓடுவான். அதுக்கு மேலே டாக்டர் கைவிரிக்கும் போது என்ன செய்வது என்று தெரியாது. பிரச்சனைகள் தலைக்கு மேலே போகும்போது என்ன செய்வது என்று தெரியாது. ஏனென்றால் அவன் தன் பலத்தை நம்பி இருக்கிறான், அவன் பணத்தை நம்பி இருக்கிறான், அவன் புகழத்தை நம்பி இருக்கிறான், இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் நம்பி இருக்கிறானே தவிர ஜீவனுள்ள தேவனுடைய ஆண்டவராக இயேசுவின் மேலே அவன் தன் வாழ்க்கையை கட்டாததுனாலே அவனை மீறின சோதனைகள் வரும்பொழுது அவன் இடிந்து விழுந்து போவான் என்பதே இதற்கு அர்த்தம். அதனால நம்ம வாழ்க்கை கர்த்தருடைய
ஆண்டவராக இயேசுவின் மேல் கட்டப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கிறவர்களாகவும் படிக்கிறவர்களாகவும் அதன்படி செய்கிறவர்களாகவும் நாமும் இருக்க வேண்டும். ஆமாம். அப்போதான் அதை என்ன பண்ணோம், நம்மை சரியான பாதையில் வழி நடத்தும். எப்படி போகணும், என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை வாழ்க்கையில் அவாய்ட் பண்ணணும், ஜாக்கிரதையாக நம்ம வழி நடத்தோம். நாங்கள் ஹைதராபாத் பட்டணத்திற்கு வந்தோம். ஆண்டவர் அழைத்த பொழுது குடும்பமாக மிஷினரியாக வந்து இங்கே என்ன பண்ணோம், இங்கே வந்து சேர்ந்த பொழுது ஆண்டவர் கிளியராக என் மனைவியோடு பேசினார், நடத்தினார். வந்தோம், எங்கள் 2 பேரும் பின்பாக கன்ஃபார்ம் பண்ணார் என்னோடு கூட. நாங்கள் வந்து சேர்ந்தோம். வந்து சேர்ந்தவுடன் அப்படியே பூவின் மேலே மெத்தையின் மேலே நடக்கிறது போல இல்லை. பயங்கரமான கஷ்டங்கள், வேதனைகள், உணவு இல்லாமல் அநேக கஷ்டங்கள், துன்பங்கள் பட்டோம். 1/2 கிலோ ரைஸ் கூட இல்லை. என்னுடைய 2 பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளை ஒருத்த மகன், இன்னொன்று ஒரு டீனேஜ் மகள், பணம் இல்லை, கஷ்டம், பயங்கரமான சூழல். ஆண்டவர் இங்கே போ என்றால் வந்தோம், வேதனைப்பட்டோம். 1/2 கிலோ ரைஸ் கூட இல்லாமல் கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. இது மழை, இது காற்று. பாருங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் அனுமதிப்பார், நம்முடைய வாழ்க்கையில காட்டுவார். என்னை நம்புகிற பிள்ளைக்கும் என்னை நம்பாத பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் காட்டணும் இல்லைங்களா? பாஸ் ஆனவனுக்கும் ஃபெயிலானவனுக்கும் வித்தியாசம் இருந்தா தானே? நல்லா படிக்கிறவனுக்கும் படிக்காதவனுக்கும் வித்தியாசம் காட்டணும் இல்லை? நல்ல புத்திமானுக்கும் புத்தி இல்லாதவனுக்கும் வித்தியாசம் காட்டணும் இல்லை? ஆமா, அவன் எப்படி உயர்கிறான், அப்படி எவன் வெற்றியா வாழ்றான் வாழ்க்கையில. புத்தி இல்லாதவனும் ஒரே படியில, புத்தி உள்ளவனும் ஒரே படியில இருந்தால் எப்படி? உலக பிரகாரமான காரியம், பரீட்சைகள், மற்ற உழைப்பு, கஷ்டப்பட்டு நீ எல்லாம் முன்னேறுகிறவன், கஷ்டப்படுகிறவன் சரியான உயரத்தில், உன்னத ஸ்தானத்தில் இருப்பான். புரியுதுங்களா? கஷ்டப்படாம சில பேர் வருவாங்க, எப்படியாவது குறுக்கு வழியில் பெரிய பதவிக்கு, பெரிய இடத்துக்கு அப்படி வரணும்னு நினைப்பாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரும்பொழுது தெரிந்துவிடும். கஷ்டப்படுகிறவர்கள், உழைப்பாளிகள் எப்போவுமே, உண்மையாக இருப்பவர்கள் எப்பொழுதும் உயர்த்தப்படுவார்கள், உலக பிரகாரமான காரியத்தில் கூட. ஆனால் நான் ஆவிக்குரிய காரியத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசுவின் வாழ்க்கையை நம்பி வரும்போது மழை, சூறாவளி, காற்று மோதும், எல்லாம் வந்து காட்டுவார். ஆண்டவர் பாருன்னு காட்டுவார். இந்த பிரச்சனை என் பிள்ளைக்கும் வருது, எப்படி அவன் நிற்கிறான் பாருன்னு காட்டுவார் ஆண்டு. இன்றைக்கு நாங்கள் அதெல்லாம் தாண்டி வந்து அன்றைக்கு பணம் இல்லை, ரைஸ் கூட இல்லை, சாப்பாடு. இன்றைக்கு அநேக பிள்ளைகளுக்கு நாங்கள் ஃப்ரீயாக உணவு கொடுக்குறோம், ஃப்ரீ ஸ்கூல் நடத்துகிறோம், ரெக்கக்னிஷன் ஆஃப் தெலுங்கானா கவர்மெண்ட்டு ஸ்கூல் நடத்துகிறோம். அநேக பிள்ளைகளுக்கு உணவு ஃப்ரீயாக கொடுக்குறோம், டீச்சிங் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அல்லேலூயா. ஓடி போயில்லை. ஏன்னா அனுப்பினது யாரு? ஆண்டவர். அனுப்பினது ஆண்டவர், போங்கன்னு சொன்னது. அப்போ அந்த மாதிரி கர்த்தருடைய வேத வசனங்களை நாம் படித்து தியானித்து அவர் சொல்வது போல நடக்கும்போது, அவர் நடத்தும் பொழுது நமக்கு பிரச்சனை இல்லை, அற்புதமான வழிகாட்டும். அதுதான் சங்கீதம் 119:105 சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தையானது நம்மை அற்புதமாக வழிநடத்தும், அற்புதமாக நடத்தும். அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். எப்படி பண்ணணும், என்ன முடிவெடுக்கணும், என்ன எங்கே போகணும், என்ன செய்யலாமா வேண்டாமா. தேவனுடைய வார்த்தை பைபிள் தேவனாய் இருப்பதனால நீங்கள் கண்டிப்பாக அதை திறந்து படிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோட பேசுவாங்க. காட் பிளஸ் யூ.